வணக்கம். அடுப்பு துடுப்பு சேனல்ல இன்னைக்கு முப்பருப்பு மட்டை அரிசி சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 15 சின்ன வெங்காயம், 6-7 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி, 2 வரமிளகா, 3 பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, சீரகம், கருவேப்பிலை. மட்டை அரிசி இந்த டம்ளர்ல 2 அளவு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு 3 அந்த டம்ளர்லேயே ஒரு அளவு சேர்த்து 3ஐயும் சேர்த்து ஒட்டுக்க எடுத்துக்கணும். அதையே ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரம் ஊறணும், அப்போ தான் நல்லா சாப்பாடு வேகும். மிளகாத்தூள், மஞ்சள் தூள் ஊற வச்சா நல்லா ஊறிடுச்சு. கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஒரு 7 டம்ளர் வரைக்கும் ஊற்றிக்கலாம். மட்டை அரிசிங்கிறதுனால தான் 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கூடவே பட்டை, சீரகம், கிராம்பையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோடனே மிளகாயும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். கூடவே தக்காளி, கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் தண்ணி அளந்து வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதோடைய ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு வதக்கி வச்சிருக்கிறதையும் சேர்த்துடலாம். சேர்த்து மூடி ஒரு 6-7 விசில் வர வரைக்கும் விட்டுடலாம். இந்த அரிசி கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும். ஆறு 7 விசில் வந்தாச்சு. ஆஃப் பண்ணி கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. எடுத்து கிளறி விட்டுக்கலாம். மட்டை அரிசி சாதம் ரெடி.